வணக்கம். கடைசி நேரத்தில திருமாவளவன் வந்து போட்டி போடல அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிமணி பெருமாள் அப்படிங்கிறவருக்கு தான் தொகுதிய விட்டு குடுத்துட்டாரு. காட்டுமன்னார் கோயில்ல வந்து அவர் போட்டி போடுற மாரி இருந்தது. எதுக்காக போட்டி போடுறீங்க அப்படின்னு சொல்லி திமுகல அழுத்தம். ஒருவேள தொங்கு சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சுன்னா, திருமாவளவன் துணை முதலமைச்சர் பதவி கேட்பாரு, நெருக்கடி குடுப்பாரு அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலை இருந்தது. திமுக எதிர்பார்த்த வேட்பாளர்கள் பிசிகாவுல இல்ல. ஏன்னா, திமுக ஆதரிச்ச நபர்களுக்கு வந்து இந்த தடவ வந்து கண்டிப்பா திருமாவளவன் சீட்டு குடுக்கல அப்படிங்கிறத உறுதியா சொல்ல முடியும். அந்த அளவுக்கு திருமாவளவன் இந்த தடவ வேட்பாளர்கள் தேர்வுல வந்து ரொம்ப தெளிவா இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறத பிசிஆ கட்சிக்காரங்களே கொண்டாடுறாங்க. திருமாவளவன் போட்டி போடுறத வந்து திமுக விரும்பல அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனாவும் சொல்றாரு. திருமாவளவன் வந்து போட்டி போட்டாரு அப்படின்னா, அது வந்து பெரிய சிக்கலை நமக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறனால திமுகவும் முதலமைச்சர் ஸ்டாலின், உதயநிதி, சபரீசன் இவங்க எல்லாருமே திருமாவளவன்ட்ட பேசியிருக்கிறாங்க. அப்படி நீங்கள் போட்டி போடுறதா இருந்தால் போட்டி போட்டுக்கோங்க. உங்களுக்காக நாங்கள் ஒதுக்கப்பட்ட 8 தொகுதிகளுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தேர்தல் செலவுக்கான பணங்கள் கொடுக்க மாட்டோம். உங்களுக்காக நாங்கள் பிரச்சாரம் பண்ண மாட்டோம். உங்களுக்காக நாங்கள் கட்சியில் வேலை பார்க்க மாட்டோம். கூட்டணி முறிவு அப்படிங்கிறது கூட நாங்கள் கடைசி நேரத்தில் எடுக்கிற வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படிங்கிற மாதிரி திமுக சைடுலேருந்து ஒரு அழுத்தம் வந்ததாக சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் திருமாவளவன் தான் கடைசி நேரத்தில் தேவையில்லாத பிரச்சனையை நம்ம இப்போ உருவாக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் வந்து என்ன செஞ்சிட்டாரு, காட்டுமன்னார் கோயிலேருந்து போட்டி போடுறதுலேருந்து விலகிட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. திமுக கூட்டணியில் வந்து தொகுதி பங்கீடுலேருந்தே பார்த்தீங்கன்னா பிரச்சனை. காங்கிரஸ் வந்து அதிக தொகுதிகள் வேணும்னு கேட்டு ஒரே சிக்கல். தாவேக்காவோட நாங்கள் கூட்டணி வைக்க போகிறோன்னு ஒரு மிரட்டல். ஆனால் அவங்க கேட்ட மாதிரி அதிக தொகுதிகளை கடைசி நேரத்தில் வாங்கிட்டாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து இருக்கிற விசிகாவும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி, மதிமுகவும் சரி, அவங்க கடந்த தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் வாங்கின தொகுதிகளையாவது அட்லீஸ்ட் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்கள்ட்ட இருந்தது. ஆனால் ஒரு தொகுதியை விட கூடுதலாக ஒரு தொகுதி கூட அவங்களால வாங்கவே முடியல. இருக்கிற தொகுதியை குறைச்சி கொடுத்துக்கிறாங்க. மக்கள் நீதி மையத்துக்கெல்லாம் தொகுதியே கொடுக்கல. அவங்க வந்து டீசெண்டாக ஒதுங்கிட்டாங்க. நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம், ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒதுங்கிட்டாங்க. ஆனால் விசிகா மட்டும் 2 தொகுதி கூடுதலாக வாங்கினாங்க. காரணம், அவங்களுக்கான மாநில அந்தஸ்து எங்களுக்கு 12 தொகுதி வேணும்னு திரும்ப கேட்டார். ஆனால் 2 தொகுதி தான் எக்ஸ்ட்ரா கொடுக்க முடிஞ்சுது. சரி, ஏதோ ஒன்று கடைசி நேரத்தில் நம்ம மத சார்பற்ற ஒரு கட்சியாக இருக்கிறோம், உள்ளே வந்து பாஜக வந்துடக்கூடாது, நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை நம்மளே பேசி தீர்த்துக்கலாம், அதை பேசி தீர்க்க வேண்டிய நேரம் இது அல்ல அப்படிங்கிறத திரும்ப உணர்ந்திருந்தார். ஆனால் வந்து வேட்பாளர் லிஸ்ட்டு வந்து விசிஆர் சார்பாக விடும்போது பார்த்திங்கன்னா, காட்டுமன்னார் கோயில் அதில் வந்து திரும்ப போட்டி போடுறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்த்தோன்னே திமுகவுக்கு அடிவயிறே கலங்கிருச்சு. இவர் எதுக்காக மாநில அரசியலுக்குள்ளே வராரு? இவர் நாடாளுமன்றத்துக்கு போனார்ல, இவர் அப்படியே நாடாளுமன்றத்திலே பண்ண வேண்டியது தானே, மாநில அரசியலில் இவர்களுடைய எம்எல்ஏக்கள் பார்த்துக்குவாங்கள்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் விசிஆர் திமுகவுக்கு இருந்தது. எதுக்காக இப்படி வந்து இது பண்ணுறாங்க, வேட்பாளர் லிஸ்ட்டில் அவர் பேரை எதுக்காக போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருந்தாங்க. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா, பழைய ஆட்கள் யாருக்குமே வந்து சீட்டு கொடுக்கல. தொடர்ந்து எம்எல்ஏக்களாக இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே பெருசாக சீட்டு கொடுக்கல. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா, எம்எல்ஏக்களாக இருந்த ஆளுநர் ஷானவாஸுக்கு கொடுக்கல, சீட்டு கொடுக்கல. அது மிகப்பெரிய இருந்துச்சு. பனையூர் பாபுக்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பொதுச்செயலாளர் அப்படிங்கிற ரீதியில் வந்து சிந்தனை செல்வனுக்கு சீட்டு கொடுத்தாங்க. மற்ற 3 பேருக்குமே சீட்டு கொடுக்கல. ஆனால் 25 வருஷமாக கட்சிக்காக உழைச்சவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஏன் சீட்டு கொடுக்காம தொடர்ந்து இந்த ஒரு 3-4 பேருக்கு மட்டும் சீட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க? ஆளுநர் ஷானவாஸு, எஸ்எஸ் பாலாஜி, பனையூர் பாபு இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி. அதே போல் காட்டுமன்னார் கோயிலில் வந்து திரும்ப போட்டி போடுறாரு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மாவட்ட செயலர்கள் எல்லாத்தையுமே ஜூம் மீட்டிங்கில் வந்து கூப்பிட்டு வச்சு பேசினார். ஆனால் இதில் வந்து ஆளுநர் ஷானவாஸ், பாலாஜி இவங்கெல்லாம் கலந்துக்கல. பனையூர் பாபு மட்டும் கலந்துக்கிட்டாரு. திரும்பவும் வந்து நான் போட்டி போடுறது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பனையூர் பாபுகிட்ட எல்லாம் வந்து சொல்லுங்கள், எதையாவது சொல்லுங்கள் அப்படின்னா, கடைசி வரைக்குமே பனையூர் பாபு வந்து எதுவுமே பற்றி பேசவே இல்லை. ஜூம் மீட்டிங் முடிஞ்ச பிறகு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90-95% மாவட்ட செயலாளர்கள் வந்து திருமாவளவன் வந்து போட்டி போடுறது நல்லது, கட்சியோட வளர்ச்சி இன்னும் மேலே அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எதுக்காக திருமாவளவன் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் வந்து போட்டி போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிட்டு 4 எம்எல்ஏக்கள் கிடச்ச உடனே அவர் 4 எம்எல்ஏக்களோட திருமாவளவன் போய் முதலமைச்சர் சந்திக்கிறார். இது வந்து ஒரு கட்சி ரீதியான சந்திப்பு. எம்எல்ஏக்களோட போய் திருமாவளவன் சந்திக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் இந்த 4 எம்எல்ஏக்களும் இருக்காங்கள்ல, இவங்க வந்து
திருமாவளவனுக்கு தெரியாமலேயே முதலமைச்சரை சந்திக்கிறது, துணை முதலமைச்சரை சந்திக்கிறது, அது இல்லாமல் சபரீசனை போய் சந்தித்து பேசுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சட்டமன்றத்தில் இவங்க என்ன பேசணும் அப்படிங்கிறத திருமாவளவன் முடிவு பண்ணணும். ஆனால் திமுக கட்சியில் இருக்கிறவங்க முடிவு பண்ணி பேச வைக்கிறாங்க. ஆளுநர் ஷானவாஸ்லாம் கடைசி காலகட்டத்தில் கடைசி நேரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் வந்து விசிகாவுக்காக பேச வேணுமோ அப்போல்லாம் பேசவே இல்லை. அவர் வந்து திமுகவுக்கு ஆதரித்து பேசுகிறார். திமுகவுக்கு எதிராக வந்து சில சம்பவங்கள் நடக்கும்போது திமுகவை ஆதரித்து அவங்க வந்து பதிவுகள்லாம் போடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு திருமாவளவனுக்கு வந்து இந்த விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. எம்எல்ஏக்களை கூப்பிட்டு வச்சு அவர் ஆலோசனை பண்ணுறாரு. என்னப்பா நீங்கள் என்ன இல்லாமையே முதலமைச்சரை சந்திக்கிறீங்க, துணை முதலமைச்சரை போய் பார்க்குறீங்க, சபரீசனை போய் பார்க்குறீங்க, என்ன தான் நடக்குது கட்சியில்? கட்சிக்கு தலைவர் நான் தான், ஏன்ட்ட தானே நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் ஆலோசனை பண்ணணும், என்னையை விட்டுட்டு நீங்கள் போய் பேசுகிறீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு கண்டிக்கிறார். ஆனால் அந்த சமயத்தில் சரி தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க அதுக்கப்புறமா திருமாவளவனுக்கு தெரியாமே நிறைய விஷயங்களை அவங்க பண்ணுறாங்க. இது திருமாவளவனுக்கு பயங்கரமான ஒரு டென்ஷன் ஆக்கிடுச்சு. இனிமே இந்த தேர்தல் வரும்போது இவங்களுக்கான வாய்ப்புகளை நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன்னா திரும்பவும் இவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. இப்போ ஆளுநர் ஷானவாஸ் இருக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து எனக்கு நாகை தொகுதி வேணாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவர் கடந்த முறை குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சாலுமே அவரை திரும்பவும் அந்த தொகுதியில் போட்டி போட்டோம் அப்படின்னோம்னா நம்ம வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால் நமக்கு வந்து வேறு தொகுதிகளை கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குறாரு. சென்னையில் கொடுங்க அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்குறாரு? திமுகவில் கேட்குறாரு. திமுகவில் சொல்லி நீங்கள் வந்து திருமாவட்ட பேசி எங்கள் தலைவர்கிட்ட பேசி எங்களுக்கு சென்னை தொகுதியை ஒதுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார். இது திரும்ப காதுக்கு போனோன்னா திரும்ப டென்ஷன் ஆகுமா ஆகாதா? ஒரு கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில் எனக்கு நாகை தொகுதி ஒதுக்காதீங்க, எனக்கு வந்து வேறு தொகுதி ஒதுக்குங்க, சென்னையில் ஒதுக்குங்க, நான் சென்னைக்கு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன்ட்ட கேட்டிருந்தா அது நியாயம். எப்படி வந்து திமுக தலைமையிட்ட வந்து ஆளுநர் ஷானவாஸ் கூட கேட்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து விசிகாவில் வந்து ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டு போச்சு. அதே போல் வந்து பனையர் பாபு அவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தலைவருக்கு திருமாவளவனுக்கு என்ன இதெல்லாம் வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாரோ அது எதையுமே அவர் செய்யவே இல்லை. அதனால பார்த்திங்கன்னா ஒன்றுமே அவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்து தான் அவர் சீட்டு கொடுக்கலை. இந்த கொடுக்காத விஷயங்களே வந்து திமுகவில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா இது, திமுக ஆதரிக்கக்கூடிய விசிகா நபர்கள் ஒரு வேளை இப்படி பண்ணுறாரோ திருமாவளவன், திடீர்னு அவர் வந்து மாநில அரசியலுக்கும் வரேங்கிறாரு, திமுகவை ஆதரித்த எம்எல்ஏக்கள் எல்லாத்தையுமே வந்து இப்போ சீட்டு கொடுக்கல, புது ஆட்களை வந்து போடுறாரு, என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன செய்கிறது அப்படின்னு அவங்களுக்கும் தெரியல. அப்புறமா வந்து தான் பார்த்தோன்னா திமுக ஆதரித்த எம்எல்ஏக்கள் யாருக்குமே வந்து இந்த தடவை சீட்டு கொடுக்காம திருமாவளவன் புது ஆட்களுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த புது ஆட்கள் வந்து ஒரு வேளை வெற்றி பெற்று திரும்பவும் சட்டமன்றத்துக்கு வந்தாங்க அப்படின்னா இவங்க பழைய ஆட்கள் போல் திமுகவுக்கு ஒத்துழைப்பு தருவாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு எண்ணம். திமுகவுக்கு பயம் வந்துருச்சு. ஆனால் திருமாவளவன் என்ன நினைக்கிறாரு, நம்மளுமே வந்து போட்டி போட்டு நம்மளுமே அங்கே போனோம்னா ஒரு வேளை தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சது அப்படின்னா நம்ம திமுகவை ஆதரிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிற இடத்துல நம்ம இருப்போம். நம்மள்ட்ட ஆலோசனை பண்ணுவாங்க. அப்படி ஆலோசனை பண்ணும்போது நம்மளுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு அவர் நினச்சார். ஆனால் தொங்கு சட்டமன்றம் வந்துடுச்சுன்னா திருமாவளவன் வேறு மாதிரி ஒரு பிடியை இறுக்கமான போடுவார் அப்படிங்கிறது திமுக தலைமைக்கும் தெரியும். அதனால் அவங்க வந்து திருமாவளவனை கூப்பிட்டு நீங்கள் போட்டி போடுறீங்க அப்படின்னா கூட்டணி தொடரணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்துடும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கான உதவிகளை நாங்கள் செய்ய மாட்டோம். தேர்தல் பிரச்சாரத்துலேருந்து தேர்தலில் வந்து அந்தந்த தொகுதியில் திமுக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து சொல்லிட்டார். இதனால தான் வந்து திருமாவளவன் பின்வாங்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எம்எல்ஏக்கள் வந்து சட்டமன்றத்துக்கு போன பிறகு அவங்க திமுகவை ஆதரிக்கிறது, திமுக கட்சி மாதிரி அவங்க செயல்படுறது, முதலமைச்சரையும் சரி சபரீசனையும் சரி இவங்க தனிப்பட்ட முறையில் விசிகா எம்எல்ஏக்கள் போய் சந்தித்து பேசி ஆலோசனை பண்ணுறது, இது எல்லாமே திருமாவளவனுக்கு நல்லாவே தெரியும். கூப்பிட்டு பேசின பிறகும் இவங்க மறைமுகமாக திருமாவுக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க போய் சந்தித்து பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து திருமாவுக்கு தெரிஞ்ச பிறகு அதனால தான் வந்து என்ன செய்கிறாரு, பழைய எம்எல்ஏக்கள் ஆளுநர் ஷானவாஸ், ரெண்டாவது பாலாஜி, பனையூர் பாபு இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறது தெளிவாக இருக்கிறாங்க. பரவாயில்ல, அவங்க புதுசாக ஆட்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
இவர் வந்து இப்போ விலகிட்டார். காட்டுமன்னார் கோயிலில் வந்து ஜோதிமணி இளைய பெருமாள் அப்படிங்கிறவருக்கு சீட்டை கொடுத்துட்டாரு. அவருக்கே இப்போ குழப்பம். அவர் நான் காங்கிரஸ் கட்சிப்பா, எனக்கு ஏன் விசிகாலேருந்து சீட்டு கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை அவர் கேட்டிருக்கிறாரு. நான் எந்த சின்னத்தில் நிற்கிறது, பானை சின்னமா கை சின்னமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு அவரும் வந்திருக்கிறாரு. ஏதாவது ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவருக்கு விசிகாலேருந்து ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்காங்க. காங்கிரஸ் கட்சியும் விசிகாவும் என்ன பிளான் போட்டு வச்சுருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு குடைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்குது. பிரச்சாரம்லாம் முடியட்டும், தேர்தல் தேதி வரட்டும், தேர்தலாம் முடிஞ்ச பிறகு இது சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி திமுக தலைமை டெம்பரவரியாக போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.